வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராமத்து காத்தாடி சேனல். இந்த சேனலுடைய பெயர் கிராமத்து காத்தாடின்னு எதற்காக வச்சேன்னு கேட்டிருந்தேன். யாரும் இது வரைக்கும் சரியாக கமெண்ட் பண்ணல. அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபா பைசா கொடுக்க போகிறோம். அதோடய நம்ம பனை மரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பனை மரத்தில் நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், நீர்நிலையை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த பனை ஓலைகளை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பனை ஓலையில் தான் வீடு கட்டி குடிசையில் வாழ்ந்துருக்காங்க. அந்த வயதானவர்களை கேட்டால் நிறைய பேருக்கு தெரியும். அதோட இந்த பனைமரத்துலேருந்து வரக்கூடிய பதநீர், இந்த பதநீர் உடம்பு சூட்டை குறைச்சி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் நுங்கு, இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய நுங்கு உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இனிப்பாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நிறைய நண்பர்கள் மரம் ஏறி பறித்து சாப்பிட்ருப்போம். நிறைய நண்பர்கள் இதை ரோடு ஓர கடைகள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, சரியா? அப்போ அந்த காய் முத்திட்டாலும் அது வீணாக போகிறதில்ல. அது பழமாகி கீழே விழும்போது அந்த பழத்தை எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அதுவும் அதோடைய தனி ருசியே தனி தான். அதன் பிறகு அந்த பழத்தை கொண்டு போய் ஒரு விதையாக விதைச்சி அதுலேருந்து வரக்கூடிய பனங்கிழங்கு, இந்த பனங்கிழங்கு பஸ்ஸில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப்லாம் பஸ்ஸில் போக சொல்ல ஒரு கத்தையே சொல்லுவாங்க. அந்த விலை ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. அதோடைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை சுற்றி இந்த பனை மரங்களை ஏன் வச்சாங்கன்னு கேட்கும்பொழுது, அந்த காலத்தில் நீர்நிலைகளை கட்டும்பொழுது இந்த கரையெல்லாம் மழை பெஞ்சி உடஞ்சி தண்ணி வெளியே போயிடும். அதனால் இந்த பனை மரங்களை சுற்றி அந்த நீர்நிலை கரையோரம் வைக்கும்பொழுது இந்த நீர்நிலைகளை அந்த கரையை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த பனை மரங்களுக்கு மட்டுமே உண்டு. இந்த பனை மரங்களை அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பனை மரங்கள்